அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷத்தை கெடுக்கிறவன் சாத்தான், சந்தோஷத்தை திருடுகிறவன் சாத்தான், சந்தோஷத்துக்கு பாத்திரமானவர் இயேசு ஒருவர் தான். இந்த நாளில் அந்த சந்தோஷத்தினால கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. எதையும் சந்திக்க தேவன் உங்களுக்கு பலன்படுத்துவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு இன்றைக்கு தேவனிடத்தில் வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தை நேற்று கூட உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதில் முக்கியமான ஒரு கனி அன்பு. 22ஆம் வசனத்தில் 5:22 அன்பு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அன்பு என்பது உலக பிரகாரமா எல்லாரும் எதிர்பார்க்கிறது அன்புதான். அன்பு ஒரு மனைவி என்றால் புருஷனிடத்தில் எதிர்பார்க்கிறது அன்பு, பெற்றோர் என்றால் பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறது அன்பு, பிள்ளைகள் என்றால் பெற்றோரிடத்தில் எதிர்பார்க்க அன்பு. ஆனால் ஒன்று தெரியுமா? இந்த உலகம் அன்பில்லாத உலகம், தேவைக்கு மாத்திர அன்பு பாராட்டுகிற உலகம். அன்பில் 2 வகை இருக்கு. உலகத்துக்கு அடுத்த அன்பு தெய்வீக அன்பு. ரோமன் சாப்டர் 5:5 ரோமருக்கு எழுதின 5:5 தேவனுடைய ஆவியினாலே, அதாவது அந்த அன்பு தேவனுடைய ஆவியினாலே நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அப்படின்னு சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு. அப்போ உங்களுக்குள்ள அந்த டிவைன் லவ் ஆஃப் காட் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். டிவைன் லவ், தெய்வீக அன்பு. அந்த தெய்வீக அன்பு வந்துட்டா ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அன்பா பேசுவீங்க, கள்ளம் கபடு இல்லாமல் பேசுவீங்க, ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுவீங்க. அதே நேரத்தில் தெய்வீகமாக இருக்கும் உங்கள் வார்த்தை தெய்வீகமாகவே இருக்கும். ஆமென். எந்த பிரதிபலன் இல்லாமல் நேசிப்பீங்க. இதைத்தான் கர்த்தர் இன்னைக்கு எதிர்பார்க்குறாரு. ஆமாம், திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க ரொம்ப நாளை கழிச்சு, இல்லை சும்மா எப்படி இருக்கீங்கன்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்களுடைய தேவைக்காக கூப்பிடுவாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவரிடத்தில் ஒரு அன்பாக இருங்க. அந்த அன்பு குறைவதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருக்கணும். மாய்மாலமான அன்பு வேணாம். ஏதோ தேவைக்காக பழகிறதெல்லாம் வேண்டாம். தெய்வீக அன்போடு கூட நம்ம இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இது எப்படி கிடைக்கும்? அனுதினமும் ஆவியானவரோடு நடக்கணும், அனுதினமும் ஆவியானவரோடு பயணிக்கணும். அப்போதுதான் இந்த தெய்வீக அன்பை தேவன் உங்களுக்கு அளவில்லாமல் தருவார். மறுபடியும் சொல்ற, ரோமன் சாப்டர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்ல, ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. சரியா? நம்ம இந்த பூமியில ஏசப்பாவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு நம்ம we are all one family in Christ. ஆமென். அதனால தான் ஒவ்வொரு நாளும் யூடியூப் ஃபேமிலி, ஜீசஸ் மீட்ஸ் ஃபேமிலி என்று நான் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணிடுவோமா? கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா ஜெபம் பண்ணலாம். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த பூமியில நாங்கள் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்பா, உங்களுடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் எங்க எல்லாரையும் ஒன்றிணைத்தது உங்களுடைய ரத்தம். உங்கள் ஆண்டவர் எங்க எல்லாரையும் உங்களுடைய ஆவியினாலே ஒன்றிணைத்தீரப்பா. அந்த தெய்வீக அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தெய்வீக அன்பினால் எங்களை இன்னும் அதிகமாக நிரப்புவீராக. ஆமென். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்று 1 கொரிந்தியர் 13:7 நாங்கள் வாசிக்கிறோம் ராஜா. அந்த தெய்வீக அன்பினால் எங்களை நிரப்புங்க. அந்த அன்பற்ற உலகம், அன்பு தணிந்து போய் கொண்டிருக்கிற உலகம், ஆனால் எப்போது எங்களுக்குள்ளே ஒரு கிறிஸ்தவ அன்பு, ஒரு தெய்வீக அன்பு எப்போதும் ஊற்றப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதில் நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். இந்த ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளை அன்பினாலே நிரப்பும். வீடுகளுக்குள்ள அந்த தேவனுடைய அன்பின் அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மறந்துடாம ஷேர் பண்ணணும்.
ஷேர் பண்ணிவிட்டு அவங்க இன்னைக்கு சாயந்தரம் போல் அவங்கக்கிட்ட நீங்கள் விசாரிக்கணும். எப்படி நீங்கள் கேட்டிங்களா, நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்கன்னு அவங்களுக்கு சொல்லுங்கள். இப்படியே கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம அப்படியே விரிவடைய செய்ய பிரயாசப்படுவோம். ஹிந்தியில் கேட்டவங்க, ஹிந்தி மொழி தெரிந்தவங்க நண்பர்கள் எல்லாருக்கும் நீங்கள் அனுப்புங்க. அதை நிமித்தம் அவர்களும் கர்த்தருக்குள்ளே வளர, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட அது வகை செய்யும். பிரைஸ் காட். தேங்க்யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.